இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க மிக அழகான 2 BHK வீடுங்க. காம்பேக்ட் சைஸில் சூப்பராக கட்டியிருக்கக்கூடிய வீடுங்க. 20க்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால். அதிலே கீழேருந்து வீட்டுக்குள்ளே படியேறுற மாதிரியே டூப்ளெக்ஸ் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணி கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி ஹாலிருந்து நம்மளுக்கு கிச்சன் டைனிங் போகிற மாதிரி பெட்ரூமுக்கு போகிற மாதிரியும் நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க மிக அழகான 2 BHK வீடுங்க. காம்பேக்ட் சைஸில் சூப்பராக கட்டியிருக்கக்கூடிய வீடுங்க. சூப்பரான டிசைன்ஸ் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டெக்ஸ்சர் ஒர்க்கும் அது போக ஸ்ட்ரைப்ஸும் கொடுத்து கிரே டஃப் அண்ட் கிளாஸ் ஸ்பாட்லைட் அப்படின்னு கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹரிசாண்டல் லைனில் பண்ணி அதுக்கு சென்டரில் கிரே கலர் பார்டர் கொடுத்து பாக்ஸ் பேட்டர்னில் நீட்டாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடுங்க. 2 சென்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க. பெரிய ரேம்ப் வச்சு ஃபோல்டபுள் 4 ஃபோல்டபுள் டைப்பில் உங்களுக்கு வெர்டிக்கல் பேட்டர்னில் எம்எஸில் பார் கொடுத்து அது போக லேசர் கட்டிங் டிசைன்ஸ் கொடுத்து மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்சாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளே போனீங்கனாலும் கார் பார்க்கிங் பார்த்தீங்கனாலும் 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. 2 பக்கமும் எல் டைப்பில் டைல்ஸ் கொடுத்து மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்து நம்மளுக்கு வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 2 BHK வீடு ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் சவுத் ஃபேஸிங் சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு தலைவாசல் வச்சு நல்ல ஸ்பேசியஸாக கார் பார்க்கிங், கீழே ஒரு கிச்சன் டைனிங் ஹால், 2 ஹால், கீழே ஒரு ஹால் மேலே ஒரு ஹால், அது மாதிரி ப்ரொவிஷன்ஸ் பண்ணி முன்னாடி நல்லா செட்பேக் ஏரியா கொடுத்து ஃப்யூச்சரில் ஒரு வீடு கட்டுறதுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 5 அடிக்கு 20 அப்படிங்கிற அளவில் செட்பேக் கொடுத்து அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. போர்வெல் வாஸ்து பிரகாரம் நம்மளுக்கு ஜலமூலையில் அமைஞ்சிருக்கு. அவுட்டர் டாய்லெட் 5க்கு 3 அப்படிங்கிற அளவில் கொடுத்து பிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இண்டியன் டைலில் கிளாஸ் செட் வச்சு மேலே யூட்டிலிட்டி வைக்கிறக்கும் சோப் வைக்கிறக்கும் 2 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்டான டாய்லெட்டுங்க. சைடில் 7 அடிக்கு டைல்ஸ் நல்ல டீசெண்டான டுவெல் கலரில் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு பார்த்திங்கன்னா 2 சென்ட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சுருக்காங்க. 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் விண்டோ பேட்டர்னில் பண்ணி சூப்பரான கிளாஸி ஃபினிஷிங்கில் டீசெண்டான டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோம்னா பெரிய ஹாலுங்க. 20க்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால். அதிலே கீழேருந்து வீட்டுக்குள்ளே படியேறுற மாதிரியே டூப்ளெக்ஸ் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணி கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி ஹாலிருந்து நம்மளுக்கு கிச்சன் டைனிங் போகிற மாதிரி பெட்ரூமுக்கு போகிற மாதிரியும் நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. படிக்கு கீழே யூபிஎஸ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹாலில் 2 இடத்துல டிவி வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக 20க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு டைனிங் ஹால் அப்படிங்கிற மாதிரி கிச்சன் அப்படிங்கிறது 16க்கு 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசினுக்கு வைக்கிறதுக்கு தனி ஏரியா நம்மளுக்கு ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு டேபிள் டாப் போட்டு டைல்ஸ் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான கிச்சனுங்க. சூப்பராக மாடர்னாக பேரலல் கிச்சன் போட்டிருக்காங்க. டேபிள் டாப் ஒன் சைடு லெஃப்ட் சைடில் எல் டைப்பில் போட்டு கொடுத்து ஸ்டோரேஜோடு கவர் பண்ணியிருக்காங்க. மேலே லேஃப்ட் கொடுத்து கீழே டைல்ஸ் லைட் டார்க் அப்படிங்கிற கிரே கலர் பேட்டர்னில் நம்மளுக்கு எக்ஸ்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. செல்ஃப்ஸ் நிறையா ஸ்டோரேஜ் கொடுத்து நிறையா செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே ரெக்டிஃபை டைல்ஸ் போட்டு நல்லா கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி பேரலாக உங்களுக்கு கிச்சன் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. சிங்க் கழுவி பாத்திரம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனியாக தண்ணி கொடுத்துருக்காங்க. பைப் கொடுத்துருக்காங்க. ஆர்ஓக்கு தனியாக கொடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கக்கூடிய மாடலாக உங்களுக்கு இந்த கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து உங்களுக்கு 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் இருக்குது. எல் டைப்பில் டேபிள் டாப்பு கிரானைட்டில் போட்டு நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க. லேடிஸுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பொருள் வைக்கிறக்கும் டைனிங் ஹாலு, அது போக வாஷ் பேஷனுக்கு தனியாக ஒன்று பண்ணியிருக்கிறது, பெரிய
ஹால் இருந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெகுலர் பெட்ரூமுங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் கிராஸ் வென்டிலேஷன் கொடுத்து மேலே லேஃப்ட் போட்டு கொடுத்து பார்க்குற இந்த பெட்ரூமில் 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் கீழே 25 டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் போட்டு மேலே லேஃப்ட் கொடுத்து கீழே டைல்ஸுக்கு மேட்சாகவே உங்களுக்கு சைடு பார்டர் பண்ணி கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி அது போக ஆப்போசிட் வாலில் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கும் செல்ஃபோன் ப்ரொவிஷன் கடப்பு காலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் யூபிவிசியில் போட்டு ப்ளஸ் டோர்ஸ் பண்ணி அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6.5க்கு 5 அப்படிங்கிற அளவில் பண்ணியிருக்காங்க. பிவிசியில் நல்லா டிசைனில் டோர் போட்டு வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட்டு 7.5 அடிக்கு சைடு வால் கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸும் சோப்பு வைக்கிறக்கும் திங்ஸ் வைக்கிறக்கும் வென்டிலேஷனுக்கும் நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வழுக்காத அளவுக்கு ஆன்டிஸ்கிட் ஸ்டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல மாடர்னாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 2 BHKங்க. கோயம்புத்தூர் இருகோட்டில் 2 திருச்சி ரோடும் அவினாசி ரோடுக்கும் 2க்கும் இடையில அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு சூப்பராக 2 டைப்பில் மடித்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் சைடுக்கு ஹேண்டில் கொடுத்து இந்த வீட்டில் 2 சென்ட்லேயே 2 ஹால் 2 பெட்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஹெட்ரூம் வந்து நேச்சுரல் வெளிச்சம் வர மாதிரி ஜன்னல் வச்சு மேலேயும் ஸ்பாட்லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலை ஒட்டி ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம் ஃப்யூச்சரில் நீங்கள் எடுக்கிறதா அதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் வைக்கிறக்கும் இந்த ஹாலில் நம்மளுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. இந்த காம்பேக்டான இடத்துலையே நம்மளுக்கு டீசெண்டாக நம்மளுக்கு டிசைனிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. கிராஸ் வென்டிலேஷனுங்க. மேலே லேப்ட்டு அது போக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு அப்படிங்கிற அளவில் மிக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடு கோயம்புத்தூர் இருகூரில் திருச்சி ரோடு அவினாசி ரோடுக்கு 2க்கு இடையில சூப்பரான ஏரியா ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த பெட்ரூமில் இருந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய பால்கனி இருக்குது ஸ்ட்ரீட் வியூக்கு. அது போக அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6.5க்கு 5 அப்படிங்கிற அளவில் டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சோப்பு வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனும் வெஸ்டர்னில் கிளாஸ் செட்டு 7.5 அடிக்கு நம்மளுக்கு டைல்ஸு டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் எக்ஸ்டீரியருக்கு மேட்சாக இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டிசிட் செராமிக் ஸ்டைல்ஸு வாஷ் பேசின் டவர் செட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமுக்கு தேவையான என்ன இருக்கோ அனைத்து வசதிகளும் பிராண்டட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரீட் வியூ பால்கனி பார்ப்போங்க. நல்லா 6க்கு 8 அப்படிங்கிற அளவில் சூப்பராக மேலே சைடு வால்க்கு டைல்ஸ் லே டவுன் பண்ணி கீழேயும் அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி பார்க்கிங் டைல்ஸ் ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் போட்டு சூப்பராக லைட்டிங்ஸ் கொடுத்து ஸ்பாட் லைட் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் பேராபெட் வால் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சம் வர்ற மாதிரி மிக தெளிவாக ரெசிடென்சியல் ஏரியாவில் நீட்டாக அமைஞ்சிருக்கு நம்மளுடைய இந்த 2 BHK வீடு. அதில் பால்கனிங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு ஹாலில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 3rd பெட்ரூம் ஃப்யூச்சரில் நம்ம போடுறதுனா அதுக்கு உண்டான இடம் இருக்குது. இது வரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். மேலே போகிறக்கு அந்த ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே போகிறக்கு நம்மளுக்கு நல்ல ஹெவியான ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக வச்சு கொடுத்துருக்காங்க. எம்எஸில் மேலே 2 வாட்டர் சம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக துவைக்கிற கல்லூன்னு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐமை ஹோமின் நன்றி கனவு மெய்ப்படும்.